அடித்தளத்திலே பதிந்து கொண்ட ஒரு வகையான பயம், ஒரு வகையான அதிருப்தி, பயம். இதனாலதான் இந்த பாதிப்பை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இதுக்கு பேய்க்கு பாரு, பிசாத்துக்கு பாரு, தகவல் எழுதி கேட்டு மூஞ்சில தண்ணியை ஊத்துறதுன்னா அது கோடிட்ட இடங்கள் நிரப்பிக்கூடலாம். அப்படி இல்லை, இது மனதினால் வந்த ஒரு ஆகும். அதனால இப்ப மனதினத்தையும் தன்னையவே வாட்டும், செத்து போயிருமான தோணும், தற்கொலை பண்ணி கொடுக்கணும்னு தோணும், நம்ம சரியில்லைங்கிறது மாதிரி சிந்திக்க தோணும். இப்படியெல்லாம் எடுத்து உட்கார்ந்து பித்தா உட்கார்ந்து இருப்போம். இதெல்லாம் மனதின் கோட்டம். இப்ப இவ்வளவு விளக்கமும் நான் சொல்லிட்டேன் மனோதத்துவ ரீதியா. இந்த மனதை அடக்குவது எப்படி அப்படின்னு ஒரு முடிவு இருக்கு. அத கர்மதான்கிட்ட கேட்டு நான் ஒரு பொருள் தானே, அந்த பொருளை சரியாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லியிருந்தார். மனதை அங்கே செலுத்த இங்கே மார்க்கம் தெளிவாக காரணம் சொல்றேன். நான் இங்க சாமி பார்த்துட்டு இருக்கிறத சென்னையில நிறைய மனோதத்துவ டாக்டர்கள்லாம் ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி 2 பேர் வந்தாங்க. வந்து எங்களுக்கு அந்த டாக்டர் ஐயா சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு. அவங்களே நிறைய படித்தவங்க ஒட்டுமொத்தம் இல்லை, உங்களுடைய நடைமுறையும் உங்களுடைய ஆன்மீக முறையும் மன ரீதியாக பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்துல இருக்கு, அதனால உங்கள் ஆசீர்வாதம் தேவை என்று எங்களுக்கு சொல்லிவிட்டாங்க ஐயா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. புரியுதா? அதனால கொஞ்ச நேரத்துல இவங்களுடைய மனதை நான் சரியாக்கட்டுமா? கொஞ்சம் நேரம் நீ மட்டும் அங்க தள்ளிடுமா? கொஞ்சம் தள்ளிடுமா? போய் அங்க தள்ளி நிமிந்து உட்காருடா. மூச்சு 5 முறை இழுத்து விடு, கண்ணை முடிச்சா. இன்னும் நிமிரல, போன் விடக்கூடாது. தம்மடக்காம இயற்கையா 5 முறை மூச்சை இழுத்து முழுசா அனுப்பணும். இன்னும் கண்ண மூடலையே. இப்போ நான் விரண்டு கொடுக்குற சத்தத்தை கரெக்டாக கவனிச்சு கேட்கணும். பேச்சு கால் ஒன்று சொல்லணும். எத்தனை முறை கிடைச்சுமா? இன்னும் 2 முறையை நீ கவனிக்கல, உன் மனசு வேற இடத்துல போயிருக்கு. கால் வந்துட்டு உட்காரலாம். இப்பவும் கண்ணை முடிக்கலாம், கண்களை முடிக்கலாம். குடிக்கலாம். மன உணர்வுகள் மாறும். நீ தூங்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் இப்ப சத்தம் கொடுத்தனே, இந்த சத்தம் உன்னுடைய இதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். 1:45 இருந்து 3 மணி வரை இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உனக்கு தூக்கம் தானா வந்துடும். அப்படி மெல்ல மெல்ல உன்னை சரியாக்கி வெற்றியாக்கிட்டாரு. நல்லதாக இந்த கனி எப்பொழுதும் கையில இருக்கணும். போகும்போது ஒரு பொருள் வாங்கிட்டு போங்க.
கால் ஒன்று சொல்லலாம். மனுஷனுக்கு இனி குழப்படியே இல்லை, மனதை மாத்தியாச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தெளிவாக கட்டுப்பட்டு இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். அந்த கவலையிலிருந்து விடுபட்டுலாம். அவனுக்கு வேலை ஆவணி மாதத்துக்கு உட்பட ஒரு தெளிவு கிடைக்கும். இவளுக்கு கவர்மெண்ட் போஸ்ட் கிடைக்கும்னு உத்தரவாயிருக்கு. அதனால இவங்க 2 பேரை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை. நீங்க இருந்து நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துட்டேன். இனி உன் மனக்கவலையை துறவிட்டு என்னை மட்டும் பிரார்த்தனை செய்யும், இதெல்லாம் வெற்றியாகும். அன்னைக்கு ஒரு படம் வாங்கினீங்களோ, அடுத்து பார்ப்போம். அதை பற்றி அடுத்த உத்தரவுல படம் வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்து வாங்க, ஏற்றுக்கலாம். கவலைப்படாம பாடி தம்பி, உனக்கு வாணியம்பாடியா? உனக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமா எதுவும் தெரியுமா? கம்ப்யூட்டர் சம்பந்தமா எதுவும் தெரியுமா? உனக்கு தெரியாது, நீ வா. ஒரு சின்ன அடையாளத்துக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. என்னடா வேணும் செல்ல குட்டி பேரை? எங்க இருக்கா? எப்படி இறந்தாங்க? நீ சரியா பாக்க. அவளுடைய அந்திய காலத்துக்கு உன் பக்கம் குறை இருப்பதாக அவர்களுடைய குற்றச்சாட்டு. அதுக்காக நீதிமன்றம் போன்றவைகளை நாடுவேன் என்று உன்னுடைய மனதை அச்சுறுத்த. இவைகள் போன்ற எண்ணங்கள் அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஆனா அப்படி ஒரு எந்த பிழையும் செய்யாத மகன் நீ. இப்ப மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில இருந்துகிட்டு இருக்க. இந்த நிலையிலிருந்து உன்னை நான் வெளியாக்கணும், தொழிலையும் பார்க்கணும், இடைஞ்செல்லாம இருக்க வைக்கணும். அவன்கிட்ட கொஞ்சம் பேச்ச போட்டுக்கான். 3 மாதம் அவனை போய் ஒரு பிடி சும்மா போய் இருந்துக்கான். ஒன்றும் கவலைப்படாத. உன்னுடைய டெபாசிட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நான் படிப்படியா நல்லாக்கி தரேன். என்ன ஒரு 7:30 மணிக்கு பார்த்துட்டு போ. செம்மையா நல்லா மகிழ்ச்சியா. அதே வாணியம்பாடி எல்லை முடிப்பதும் வைப்பதும் யாருக்காக. தொழிலை பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் உள்ளத்துக்குள்ள நிறைய. இதனால கடன்கள் பற்றி இடமாற்றம் ஏற்படுமோங்கிற ஏக்கமும் அதிகம். வீட்டுக்குள் மனப்போராட்டம் அளவில்லாதது. இந்த அமைதியற்ற நிலையில எப்படி இதை நடத்தி கொண்டு போகுதுங்கிற ஒரு சிந்தனை உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஒரு இடத்துல இருந்து ஒரு பணம் வரணும், அது மட்டும் கொஞ்சம் கிடைச்சதுன்னா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அமைதியா இருக்கலாம்னு ஒரு கற்பனை. அதை உனக்கு வாங்கி தரணுமா? பீர் குடிப்பியா? எப்ப குடிச்ச? கவலைப்படாத, சரி முடித்தாரேன். என்ன தொழில் வேணும் இப்போ உனக்கு? ஏற்கனவே மார்க்கெட்டிங் கர்கர் வேலை செஞ்சு அது கொஞ்சம் நேற்று வந்துருக்கு. அது போகலாமா? தொழிலே கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா. மார்க்கெட்டிங் வேலையில் உனக்கு அந்த ராசி இல்லைடா, அதில் உனக்கு வசியம் ஏற்படாது. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை உனக்கு நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணித்தாரேன். அதுக்கு தேவை உனக்கு பணம் மட்டும்தான். இந்த வெற்றியாகிட்டார். அதனாலதான் வாழ்க்கை போராட்டமும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன். கொஞ்ச நாள் கிரகங்கள் சரியில்லை, அமைதியா உட்கார். இந்த கனியை கொண்டாவாட்ட கொடு, ஆரோக்கியமா எழுந்துருவாள், தெளிவாக இருப்பாள். ஒருத்த நல்ல அடுத்து விடு, இப்படி நல்ல குலதெய்வ கோயில் கொஞ்சம் பிரச்சனையிலே இருக்கு. பச்சம்மா மன்னார் சாமி கோயில், அவங்களுக்கு தேவையான இடமும் வந்து பழைய பத்திரத்துல எங்க இருக்குதுன்னு தெரியல. அந்த இடமே தூந்து போச்சுதான், கண்டுக்கிடாத. இப்போ இருக்கிறதாவது சரி வருமா? இல்லை அந்த முனீஸ்வரன் எதுவுமே கட்ட முடியல. அடுத்து பேசுவோம், அடுத்த வருகையில் பேசுவோம். உன்னை பார்ப்போம், பின்பு அவர்கள்
கண்ணுக்கு இந்த அழகு. திருக்கோவில் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யார்? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒரே கேள்விக்கு எத்தனை பேர்? 3 பேர். நீங்கெல்லாம் நீங்க கோயில் சொந்தமா வந்தீங்களா? என்ன கோயில்? அங்கேயும் பிரச்சனையா? முருகா, நீங்க என்ன கோயில்? கால் அமைதியா நடக்கணும். ஒரு காலத்துல அந்த கோயில் இருந்த இடத்துக்கு பேரன்லி டாக்குமெண்ட், தாய் பத்திரமே சரியாக இல்லைன்னு சொல்லிதான் உத்தரவுல இருக்கு. உண்மையா? ஏன்னா அந்த பத்திரத்தை நான் படிச்சு பார்த்தேன். உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட எழுத்து வடிவத்துல ஆதாரம் முழுசா இல்லை. நாங்க பரம்பரையா கும்பிட்டு வரோம் சாமி. இந்த இடத்தை நாங்க பேணி வந்துகிட்டு இருக்கோம். நாங்க தான் அந்த கோயில் பீடத்தையே உருவாக்கி இருக்கோம். நாங்க கட்டியத சமுதாயத்தோடு கும்பிடுறத அது எங்களுக்கு உரிமைன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? அதனால அதை தடுத்து நிறுத்தி இவ்வளவு நாள் நாங்க பாடுபட்டதுக்கு எங்களுக்கு பலன் தரணும்னு கேட்க வந்திருக்கீங்க. காரணம் அதான் பத்திரத்தை பார்த்தேன், செருவை நம்பரே இல்லை. ஆனா அதுல ஒருத்தன் சட்டம் தெரிஞ்ச உத்தம ஒரு டாக்குமெண்ட இப்போதைக்கு இந்த இடம் வகையறாப்படி எங்களுக்கு சேரும் அப்படின்னு ஒரு புது கதைய அப்படி டைரக்ஷன் பண்ண மாதிரி எழுதி ஒரு ஆவணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட இன்னொருத்த மூலமா காட்டுறான். வாஸ்தவமா? ஆனா அதை நான் படிச்சு பார்த்தேன். அது கம்ப்யூட்டர் காலத்தில் உள்ள பத்திரம். இது 1956க்கு முன்னால உள்ள உரிமையியல் பத்திரத்துல தான் உங்க கோயில் இருக்கு. சரி, ஆவண காப்பகத்துல இருக்குமா அப்படின்னு நான் பார்த்தேன். ஆவண காப்பகத்தில் அது அரசு பொது இடம்னு இருக்கே தவிர யாருக்கும் தனிப்பட்ட உரிமை இடமாக இல்லை. அதனால யார் வேணாலும் வச்சுக்கலாம். 12 ஆண்டுகள் ஒரு இடத்தை ஒருவர் பயன்படுத்தி விட்டால் நில உரிமை சட்டத்தின்படி அந்த இடம் அவர்களுக்கு தான் சொந்தம்னு ஒரு உரிமையியல் இருக்கு. அதை மீறி இவன் வந்து புகுந்துகிட்டானே அது எப்படின்னு உங்க தரப்புல உள்ளவங்க வாதம் பண்றாங்க. அதனால நீங்க அந்த கோயிலை முறையாக பயன்படுத்துங்கள். யாராலும் எதிர்ப்பு வராது. உங்களுடைய ஒரு சின்ன மனக்குழப்பம் ஒன்று இருக்கிறது. ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் இல்லை, இன்னும் ஒரு பஞ்சாயத்து எல்லாரும் இருந்து பேசுறது மாதிரி. அந்த பேச்சுவார்த்தையில நாங்களும் கும்பிடுவோம், நீங்களும் கும்பிட்டுக்காங்க. யாரும் தனித்து பிரித்து போகணுங்கிற அவசியம் இல்லைன்னு ஒரு குரூப்பு பேச போகுது. ஏத்துக்கிட முடியுமா? நாளைக்கு அவங்களுடைய மெஜாரிட்டி ஏற்படுத்தி விட்டா நம்ம மைனஸ் ஆயிடுவோம். அப்ப அது நமக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும் இல்லையா? அவங்க அந்த பகுதிக்கு வரவே கூடாது அப்படி என்பது உங்களுடைய எண்ணம். ஆனா அங்கிருந்து 27 கிலோமீட்டருக்கு பிறகு பின்னால போய் பார்த்தேன். முனீஸ்வரன் ஒரு சாமி இருக்காரு 27 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். உட்கார முடியுமா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெரிய அண்ணன் சொல்லி ஒரு சாமி பக்கத்துல வராரு. அவர் யாரு? உங்க அண்ணனா? 3 ஆண்டு காலங்களாக சனி பகவானுடைய கோட்டத்தினால் குடும்பத்துல மனவேதனைகளும் பண நஷ்டங்களும் இடப்பிரிவினைகளும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? உன்னுடைய மகனை போய் பார்த்தேன். அவனுக்கு இப்போதைக்கு மனநிலைகள் ஒருங்கிணைந்த நிலைகள்ல இல்லாம உங்க வீட்டு பக்கம் வர்றதுக்கே உள்ளம் அவனுக்கு செல்லல. அவன் இன்னும் 6 மாத காலங்கள் வரை இந்த மதுவுக்கு அடிமையாகி ஒருத்தருக்கு பின்னால் செல்லக்கூடிய மன உடையவனாக இருக்கிறார். யாருக்கு பின்னால? அது ஆனா பெண்ணான்னு கேட்டியா? ஒரு பெண்ணுக்கு பின்னால். அதனால அவருடைய உள்ளத்தை திருப்ப முடியுமா? முடியும். திருப்பி கொண்டு வந்து சேர்க்கிறேன். கவலைப்படாம இரு. வைகாசி 20 வரை பொறுமை வேண்டும். பக்கத்துல வரலாம். பிரிவினைகளை மாத்தித்தார சற்று பொறுமையாக இருக்கணும். என்னை பார்த்துட்டு போங்க, ஆத்திரப்பட வேண்டாம். சரி, 7 மணிக்கு பார்த்து பக்கத்துல வா. நல்லா இருக்கு குட்டி. சேலமா?
சேலம் பகுதி மாரியம்மன் கோயில் சம்பந்தமான கேள்விகளை கேட்க வந்தவர்கள். தீச்சட்டி உண்டுமா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நெருப்பு தீச்சட்டி உண்டுமா? உண்டு. யார் எடுத்தா அதெல்லாம்? இடையில தீயினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டதா? நெருப்பால என்ன நடந்துச்சு? நெருப்பு தீச்சட்டி எடுக்கிற விஷயத்தால பாதிப்பு வந்துச்சா? ஆனா தீச்சட்டி யார் எடுக்கிறாரோ அவரால் தான் இந்த குழப்பமும் பிரச்சனையும் ஏற்பட்டது. புரிகிறதா? இதான் நடந்த சம்பவம். காலம் ஐடி கம்பெனில வேலை இருக்கு, போறேடா. அங்க ஏழு மாதிரி ஐடில வேலை எடுக்காங்க, போறியா? கண்ண முடி, நிமிந்து உட்கார். அடுத்த மாதம் ஒரு எக்ஸாம் வருது, எழுதிட்டான். கவர்மெண்ட் போஸ்ட் போட்டுத்தானே வெற்றி. நல்லா கருப்பசாமி. ஆமா, என்ன ஹோட்டல் இருக்கு சேலத்துல? வீட்டு பக்கம் ஹோட்டல் யாருப்பா இருக்கு? உருவி அடிப்பாங்களா? டுவா டுவா டுவா. என்னடா படிச்சிருக்க? என்ன வேலை பார்க்குற? கால் ஒன்று சொல்லலாம் உனக்கு. என்ன வேணும்? அதான் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமான்னு பாட்டு படிச்சேன். சரி, உன் மனத்துக்குள்ள ஒரு பொம்பளை இருந்தாளா? வெளியே போயிட்டாளா? கால் ஒன்று. சரித்திரங்கள் உண்டு. இளைஞனுக்கு அது என்ன விதி விலக்கா? இல்லப்பா, நம்ம சொன்னா எவன்டா கேட்கான்? பக்கத்துல வாடா. உன் கூட பழகிற ஒரு நண்பனின் வாயிலாக உனக்கு ஒரு பெண் அமையும். ஏன்னா அவன் ஒரு இடத்துல, எனக்கு தெரிந்த இடத்துல என் குடும்பத்துல பொண்ணு இருக்கு, அதை வேணா உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்கள்ட்டையும் பேசிட்டு சொல்லுதம்னு ஒரு பாசகத்தை போட்டிருக்கான். அதை கொஞ்சம் தெளிவு பண்ண முடியுமான்னு பார்த்தேன், கிரகம் ஒத்து வரல. அதனால வரக்கூடிய ஆவணிக்குள்ள கல்யாணத்தை நடத்தி தரேன். சொந்தத்துல பொண்ணு கிடையாது பண்ண, அது வேண்டாம், நமக்கு செட் ஆகாது. புரியுதா? அது மத்தள கேசு. பையன் இருதார யோக உடையவன், அதனால அந்த நிலைகளுக்கு அது செட் ஆகாது. ஆவணி மாதம் ஒரு பொறுமையா இருக்கணும், கல்யாணத்தை முடிச்சுட்டார். சரிண்ணா? அதே மாதிரி இப்ப இன்னொரு வண்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி அமைப்பு இருக்கு. அப்படி ஒரு வண்டியை எடுத்தார என் பேரை போட்டு ஓட்டு, செம்மையா இருந்துக்கா. ஒரு வருஷத்துக்குள்ள இன்னொரு குடி இருக்கக்கூடிய வீடும் தந்துருந்தேன். சந்தோஷமா வெற்றி அடைவாய். வேற என்ன வேணும்? என்ன வேணும்? கையில இருக்கு, ஏதோ இருக்கு பாரு, பக்கத்துல வா. இதுக்கு உள்ள இருக்கும் பாரு, புரிஞ்சுக்கிட்டா? வெற்றி ஆயாச்சு, முடிச்சிருவோம். அதுக்கு தேவை அதுதானே, அது தந்தாச்சு. வெற்றி ஆகி தானே? இந்தா இதை கொண்டு வச்சுக்கா, ஜனம் வசியமாகும். நல்லா இருக்கா கருப்பசாமி? ஆமா, திருப்பூர். ஏற்கனவே நான் உத்தரவிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் கருப்பசாமி. அது எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும்? கடைக்காரங்க நச்சு எங்களுக்கு தாங்க முடியலையே. நடத்துற தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாத லாக்கில போய் உட்கார்ந்துட்டோம். இதுல இருந்து எங்களை தெளிவுபடுத்தி தாங்க, ஃபைனல் பண்ணி தாங்க. யாரோ ஒருத்தர் வந்து பேசலாம், ஒரு ஃபைல் வச்சுக்கிறது. யாரு? யாரோ இடையில வந்து பேசினாங்களோ? உங்களுடைய தொழிலை பத்தி ஒருவர் கேட்க வருவார். இடம் ஏதாவது விற்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் உங்க தொழிலுடைய அக்ரிமெண்ட் போட்டு ஒருத்தர் பேசுவார். அவர் மூலமா உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதை நான் வர வைக்கிறேன், நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். வேற என்னப்பா வேணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெளிவாக தான் இருக்கு, ஒரு குறையும் இல்லை. நான் ஒரு மருந்து கொடுக்குறேன், பௌர்ணமிக்கு வரும் பொழுது அதில் நீங்கள் சரியாயிருவீங்க. வீணாக குழப்பம் பண்ண வேண்டாம், மனதை தெளிவாக வச்சுக்கோங்க. தொழிலுக்கு தேவையான பணம் கிடைக்கும், தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இருக்கிற கடன்கள் தீரும். நல்ல டைம் வந்தாச்சு. பொறுமையோடு என்னை பிரார்த்தனை செய்யுங்கள். வர வைக்கிறேன். கொஞ்சம் கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணுங்கப்பா. அப்படியா? சிவனை வழிபட்டு வருகிறீர்களா? வீட்டுல சிவபெருமானுடைய சக்தி தெரியுத.
குருதேவா வருக. இந்தா பணம் கிடைச்சாச்சுடா, சந்தோஷமா இரு. கடன்லாம் தீர்ந்தாச்சு, அதுலதான் கிடைச்சாச்சு. வாங்கிக்காங்க, பம்பரில் போட்டுருவோம், போயிட்டு வாங்க. அதே திருப்பூர் எல்லை. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே. போய் பார்த்தேன், கட்டுமனைனா என்னது? வீடுன்னு அர்த்தம். அந்த வீட்டுக்குள்ள இப்ப எங்கன பார்த்தாலும் ஏன் பேச்சு தான் நடக்கு. கருப்புசாமி 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 கருப்புசாமி. ஆனா கருப்புசாமி மலை போல உன்னை நம்பிட்டேன், என்ன கைவிட்டுறாதப்பா. ஆனா இப்போ ஒரு தொழில், நீ சொன்னது மாதிரி ஒரு இடம் என் கண்ணுக்கும் கருத்துக்கும் காதுக்கும் கேட்டு வந்திருக்கு. அது காதுக்கும் கண்ணுக்கும் காட்சியா தெரிந்து பிரயோஜனம் இல்ல. கை நிறைய பணம் வேணும், அந்த இடத்தை வாங்கணும். அந்த இடத்தை வாங்கினா தொழில் வசப்படுமா வசப்படாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட என்ன பார்க்க வந்துட்டேன். கால இந்தா அந்த இடத்தை முடிச்சு தானே. இப்ப அதுக்கு 1.25 லட்சம் ரூபாய் வேணுமே. இப்ப எவ்வளவு வச்சிருக்க? முதல்ல அட்வான்ஸை போடு. இடம் ஒன்றை விட்டு போகாம காப்பாற்றி தரேன், வெற்றி ஆகி தரேன், பணம் கிடைக்கும். இல்லை பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். குறுக்க இறங்குதிய எல்லாருமே அந்த மாயிலே கிடந்து விளையாடுதீங்களே, பணம் கிடைச்சிடும். சந்தோஷமா இருக்கா? கருப்புசாமி அதே திருப்பூர் எல்லை. வீட்டுக்கு போற வழியில அம்மன் கோயில் இருக்கு. என்ன கோயில்? கால் வந்து வரலாம். என்னப்பா வேணும்? பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கும், மனைவியுடைய ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கிறேன். வேற என்ன வேணும்? கேட்கிற வரத்தை குடுன்னு சொல்ல போய் தான் அந்த கேள்வியை கேட்க. என்ன வேணும்? உடம்புக்கு பக்கத்துல வா. இப்ப நிமிந்து உட்காரு. ஒரு ஆம்பளை ஒன்னு நான் கொஞ்சம் உள்ளுக்கு பாக்குறேன். பண்ண முடியுதா? கால் ஒன்று வரலாம். இடுப்புல இருந்து 5 முதுகெலும்பு அந்த பகுதியிலிருந்து கீழே வர சில சமயத்துல உணர்வற்ற நிலைகளும் மரமறக்கின்ற பலவீன தன்மையும் தோன்றிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த உடலில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் மாற்றி தரணும், எனக்கு இருக்கக்கூடிய தொழில் கடன்களையும் தீர்த்து தரணும். இந்த நிலைகளை மாற்றி தந்தா கருப்புசாமிக்கு என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் நடப்போம்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. இங்க ஒருத்தருக்கு ஜூஸ் கொடுக்கலாம். அப்படியே கொஞ்சம் பணம் வெளியில இருந்து வர வேண்டி இருக்க, அதை வர வச்சு தந்துட்டா நம்ம கோயில் அன்னதான தான தர்மத்துக்கு என்னப்பா செய்வேன்? வச்சு விட்டு சந்தோஷமா இரு, வாங்கி தரேன், எல்லாம் ஜெயிச்சாச்சு. நல்லா இருப்பா. போய் பார்த்தேன், உன்னுடைய குடும்பத்துல முன்னின்று காக்கும் தெய்வத்துல நான் கருப்பசாமி தான் 3 தலைமுறைக்கு முன்னால இருந்து முதல் தெய்வம். ஆனா இப்ப 2.25 ஆண்டுகள் உன்னுடைய மனைக்குள்ள உன்னுடைய பண நஷ்டம், பிள்ளைய பத்திய மன வருத்த கவலை, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மட்டும் ஒரு குழப்பம் இல்லாம கல்வியும் தெளிந்த உத்தியோகமும் கிடைச்சா எல்லாம் தெளிவா இருக்கும். கருப்பசாமி உன்னை தவிர எனக்கு எதுவும் இல்லை, பண்ணித்தான்னு கேட்க வந்திருக்கேன். வேற என்னப்பா வேணும்? வீடு கொஞ்சம் கண்ண முடிக்கா, நான் முதல்ல கட்டுறேன். ஐயா அந்த இடத்துல வீட்டை கட்டிக்கலாம். இந்தா வெற்றி உண்டு, ஜெயிச்சு தர, பணமும் கிடைக்கும். நல்லா இருக்கும். புண்ணியம். அதே காரைக்குடி எல்லை. குழந்தை தாய். உன் வீட்டுக்காரனுடைய மனதை பார்த்தேன். தர்மம் தலைகாக்கும் என்று நினைத்த எண்ணத்தில் இருக்கும் செல்வத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு இப்பொழுது கொஞ்சம் கடனும் மனக்குழப்பமும் அடைந்து வேதனை அடைந்திருக்கிறார். உண்மைய
அதனால கருப்பசாமி எனக்கும் ஒரு வேலை கொடுத்தனா கொஞ்சம் உதவியா இருக்குமே. இப்ப எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை அது ஒரு வழியா இருக்குமே, அதுக்கு எனக்கு வழி கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. கால் வந்துருவான். அவர்கிட்ட லாஸ்ட் வேலையே இல்லாம 2 பேர் சைடு பிசினஸ் அப்புறம் வேலைக்கு போவார். எதுவுமே இல்லை. இன்னொரு 20 நாள் பொறுமையா தான் இருக்கணும். நிச்சயமாக கடன் வந்து அதிகமாயிட்டே போகுது. கடனை பத்தி பிரச்சனை இல்லை. 20 நாள் டைம் காடாது. பொறுமையா இருந்தா வெற்றி அடைக்கும். சரியா? செய்வன வச்சிருக்காங்களான்னு எங்கேயும் போய் கேட்டாரம்மா, யாருமே வைக்கல. உனக்கு ரொம்ப பணம் இருந்தா இதை தட்டிட்டு போ. சரியா? அதுக்காட்டி மந்திராவை கிட்ட போய் பணத்தை கொடுத்து தவிராத கால் வந்துடும். இந்தா உன் வீட்டுக்காரனுடைய நேர்மைக்கு செவி சாய்த்து 20 நாள்ல வேலையும் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா வருமானத்தையும் கொடுக்குறேன். நல்லா இருந்துக்கா, வெற்றி உண்டு, ஜெயிச்சு தாரேன். இந்த பணம் வேணும்ல, புண்ணியமா பெறுவாள். நல்லா ஆசிரியையா இருப்பாள். ஆசிரியை. கருப்பசாமி தேவகோட்டை. தேவகோட்டை யாருப்பா? தேவகோட்டை இலங்கை மாநகர். எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே, எந்த நுள்ளம் துள்ளி விளையும். ஸ்ரீலங்கா அவர்களே, வருகை நல்லா இருக்கீங்களோ? கற்பனை என்றாலும் பக்கத்துல வாக்கா. என்ன வேணும் அம்மாவுக்கு? பிள்ளைய சட்டப்படி மாட்டிக்கிட்டாரு. கல்யாணம் முடித்த ஒரு பெண்ணாலே குடும்பத்தில் மாபெரும் குழப்பம். அதுல உன்னுடைய பிள்ளைக்கு மனவேதனை. இந்த சூழ்நிலைகளில் நடப்பதிலே தற்கொலை முயற்சி, வாழவோமா வேண்டாமாங்கிற கேள்விக்குறி, இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சட்டப்படி ஒரு இடைஞ்சல் விசாரணை இவைகளெல்லாம் நடக்கு. அதனால அதுல இருந்து மீட்டி வெளியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா, பார்த்துட்டு போகணும், மீட்டி தார, நிறைய ரகசியம் இருக்கு, முடிச்சு தாரேன். என்ன பார்த்து போலாம், பேசிட்டு போலாம், பொறுமையா. அதே இலங்கை மாநகர். இந்த மணிப்பரத்தை எடுத்துக்காக்கா, ஏக்கா அதுல டாலர்ஸ் இருக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மகளுக்கு யாருக்காவது நிறைந்த சம்பளம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வேலை கிடைக்குமான்னு ஒரு கவலை உள்ளத்துல இருக்கு. ஒரு நல்ல வேலையும் அவருக்கு ஊதியமும் போட்டு தந்தா போதுமா? ஜெயிச்சு தாரேன். இப்ப இருக்கக்கூடிய விவசாய இடத்துல எந்த மகசூல் போட்டாலும் லாபகரமா ஆக்கி ஜெயிச்சு தந்தா போதுங்களா? இருக்கிற கடன்களையும் தீர்த்து இன்னொரு 3 ஆண்டுகளுக்கு அந்த இடத்த உன் கையை விட்டு போகாம காப்பாத்தாரேன். நாளைக்கு பிளைட்ல பறக்கும் பொழுதே நல்ல செய்திகள் கிடைக்கும். வெற்றி உண்டு. சந்தோஷமா இருப்பவர்களே, ஆனந்தமாக இருக்கு. அப்பா சமுத்திரம் நல்ல பொழுதையெல்லாம் போற வழியில நாகம் சம்பந்தமான தெய்வம் தெரியுத? யாருப்பா அது? யாரு? நாகம் புத்து இருக்கா? கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்கள்ல சில லட்சங்களை ஏமாத்திருக்கிய. உங்களுடைய ஒரே ஒரு கேள்வி, பணத்தை ஏமாத்திட்டு போனானே அவன் வருவானா வரமாட்டானா, அல்லது அவன் எங்க இருக்கான் நாங்க போய் தேடி பிடிக்கும். காலம் இருக்கிறான், புரியுதா? சென்னை மாநகரில் இருக்கான். ஒரு பக்கத்துல இரணியா சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் பணம் அவன் வச்சிருக்கானா அல்லது வேற யார்ட்டையும் வாங்கி கொடுத்தானான்னு கேட்டேன். வாங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டான். அவன் இவனை ஏமாத்திட்டான். ஆக இந்த பணம் இப்ப அவன்கிட்டயும் இல்லை. இங்க இருந்தா உயிர் சேதம் ஏற்பட்டுரும் அல்லது நம்ம தற்கொலை பண்ண வேண்டிய நிலைமை வந்துருமோ என்று நினைத்து இடத்தை மாற்றிக்கொண்டார். உங்களுக்காக யார்கிட்ட கொடுத்தாலும் அவன்கிட்ட பணத்தை திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கான்.
ஆனா அவன் ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுதான். அந்த டாக்குமெண்ட்டுக்கு இன்னொரு இடத்துல கொலாட்டர்ல பணம் வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லி. இதான் நடந்த சம்பவம். உங்களுக்கு பணம் வேணுமா, இடம் வேணுமா? நாங்க அந்த அதை நம்பி அதை இன்வெஸ்ட் பண்ணி பில்டிங் மிஷினரியும் வச்சுட்டோம். இப்ப டாக்குமெண்ட் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல. ஆகல. அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன், உங்களுக்கு அந்த இடத்தை உறுதியாக்கி தரேன். போதுங்களா? 1 மாதம் கால அவகாசம் இருக்கு. வார வேலைக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் என்னை வந்து பார்க்கணும். அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மண்ணு கொண்டு வரணும். நீங்க எழுப்பிய பில்டிங் எல்லாம் ஒரு போட்டோ எடுத்து கொண்டு வரணும். கொண்டு வந்து சேரு. எங்க இருந்தாலும் அவனை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். வருவான், தருவான். இதோ கையெழுத்து போட்டாச்சு. வாடா, இந்தா ஜெயிச்சாச்சு. சின்ன பையனுக்கு உடம்பு என்ன செய்தே? மெயினான உறுப்புகள்லாம் போட்டேன். பண்ண முடியுதுங்க கொஞ்ச நேரம். புரட்டாசி 22ஆம் தேதி வரை அவனை பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம். அது ஒரு ஆபத்தில் நம்ம காப்பாற்றுறேன். சற்று அமைதியாக இருப்போம். முக்கூடல் அடைச்சாணி முக்கூடல். அப்ப அவனுக்கு வா கால் குளம் இருக்கு. குளத்தை தாண்டி உள்ளுக்கு போனா பழைய காலத்து வீடுகளா கொஞ்சம் இருக்கு. அந்த லாஸ்ட் போனா கல்லு செக்கு கிடக்க நீங்க பார்க்கல. கால விட்டுவாங்க. கொஞ்சம் கண்ண மூடி உட்காருங்க. உங்களை பார்த்தது உன் பேர் என்ன தம்பி? அருமையான பேர். உன் பேரு? கண்ண முடிக்கப்பா. தம்பி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு எழுத்தாளர் கம்ப்யூட்டர் போஸ்ட் இருக்கு, போறியா? உனக்கு தெரியுமா கம்ப்யூட்டர் சொந்தமா? நல்ல நண்பர்களின் வாயிலாக என் சக்தியின் மூலமாக உனக்கு அந்த வேலை கிடைச்சாச்சு. நல்லா காப்பாற்றாங்க. இப்போ கொஞ்சம் கடன்கள் மன உபாதைகள் இருக்கு, தீர்த்து தரேன். இருக்கிற வீடு சரதானான்னு ஒரு குழப்பம் இருக்கு. கவலைப்படாங்க, அந்த வீட்டில் இருங்க. யாராலும் இடைஞ்சல் இருக்காது. புரியுதா? வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தேவதையினுடைய சத்தம் கேட்டு அந்த தெய்வத்தினுடைய உலாவு இருக்கிற முருகப்பெருமானை கொஞ்சம் மனதில் வச்சுக்கா, என்னையும் நினைச்சுக்கா. சந்தோஷமா இருக்கு. வா, இவனை ஐபிஎஸ்ஸா படிக்க வை, இவனை ஆர்டிஓவா படிக்க வை. ஆமா, நல்லா இருக்கு. ஐஸ்வர்யமா நடந்தாச்சு. நீ கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் அந்த வீட்டில் இருங்க, பிரச்சனை இல்லை. சற்று பொறுமையா, சரியா? அடுத்த மாதத்துலேருந்து தொழில் திரு தொழில் பார்த்துக்கலாம். நல்ல நிம்மதியா இருங்கப்பா. இந்தான் வெற்றி அடைவாய்களே, ஆனந்தம். கருப்பசாமி, ஆமா, பட்டுக்கோட்டை. கண்ண முடிக்கலாம் கொஞ்ச நேரம். என்னன்னு கேட்கணும். இப்ப அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு உங்ககிட்ட பேச வச்சா போதுமா? பேசிடுவாங்க. பேச வைக்கிறேன், வெற்றி உண்டு, ஜெயிக்கலாம். நீ பிறந்த லக்கணம் ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணம். நேரம் 7 to 9 வியாழக்கிழமை காலையில. நல்லா அங்கதான் இருக்காங்க. கருப்பசாமி, ஆமா, கேரள தேசம், கேரளம். வேண்டாம், கம்பியை உடைச்சிடக்கூடாது. கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடாயிருக்கு. ஆனா அதுல ஒரு சிறிய தடை மட்டும் கிரகப்படி இப்ப காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. அவங்களுடைய மனநிலைகளை சீர் பண்ணி அதுல இருந்து விடுதலை ஆக்கி வெற்றியான கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கொடுத்தா போதுங்களா, ஜெயிச்சு தரேன். கடை வியாபாரத்தை நடத்துறதுக்கு நல்ல போன் செய்தி ஒண்ணு வரும். அதுல உனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். வியாபாரத்தை நல்லாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். இந்த அப்படி வெற்றி அடைவேன். எர்ணாகுளம் வியாபாரம் பத்தி என்ன வியாபாரம்?
உனக்கு மனைவியை பத்தி கேட்கறது யாரு கேரளாவில்? நீங்கள் யாரு? மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பத்தி என்னப்பா கவலை? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு கிரகத்தின்படி கொஞ்சம் குடும்பம் மனப்பிரிவுகளோடு இருக்கும். பண வரவுகள் குறைவாகிவிட்டது. ஆனா வீட்டுக்கு அருகில் ஒரு அம்மன் தேவியினுடைய அருள் பாதிப்பு இருக்கு. அந்த சக்தி உன் குடும்பத்தை கொஞ்சம் காக்கும். இப்போ உன் மனைவியினுடைய உள்ளத்துக்குள்ள சனி பகவானுடைய இயக்கம் நிறைந்திருக்கு. கழிந்த 1.25 ஆண்டுகள் உங்க 2 பேருக்கும் பிடிக்காத மனசும் குழப்பமும் நடக்கும். வீட்டுக்குள்ள போகிறதுக்கே உனக்கு மனசில்லாத துன்பத்தை நீ சுமந்துகிட்டு இருக்க. காரணம் சொல்லலாம். சமாதானமாக்கி வெற்றியாகி தரேன், வருமானத்தையும் தரேன், அவனை வர வச்சு தரேன், தெளிவாக்குறேன். இந்த பரிசு விடும். கர்மசாமி, ஆமா கடை கேரளத்தில் கடை யாருக்கு கடை? கேரளாவா நீங்க? எவ்வளோ எங்கடா வரலாம்? உன் கடைப்பகுதியிலிருந்து நேராக சென்றால் 2 ரோடுகள் பிரிகிறது. இந்த பக்கம் போனா கேரளாக்குள்ள போயிடலாம், இந்த பக்கம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடலாம். ஆனா அதுல இருந்து உள்ள போனேன், நிறைய புகையா வருது. அது என்ன புகையா இருக்கும்னு பார்த்தேன். நல்ல மணக்கு கேசினட் பவர் சம்பந்தமான விஷயங்கள் அந்த ஏரியாவில் எல்லையில கிடைக்கிறாங்க. மேரேஜை பத்தி என்ன பேசணும்? அதை பத்திய குழப்பமும் சிந்தனையும் உள்ளத்துக்குள்ள நிறைய இருக்கு. வீடு தேடி ஒரு மாப்பிள்ளை வராரை கட்டி கொடுத்துடலாமா? உங்க வீடு தேடி ஒரு மாப்பிள்ளை வரார், கட்டி கொடுத்துடலாமா? தமிழ்நாட்டில் இருந்து கட்டி கொடுக்கலாமா? என்னம்மா உனக்கு தமிழ்நாட்டுக்காரர் பிடிக்கலையா? வந்தா போதும். வந்தா உங்க கடைக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஒரு வருஷ காலமா கொஞ்சம் அங்க நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி வீட்டுக்குள்ள மனவேதனைகளும் கொஞ்சம் தீய சக்திகள் இருப்பதாக பாவனை ஓடும். இடமாற்றம் சரியா இருக்குமா, வாஸ்து அமைப்பு சீராக இருக்குமா அப்படிங்கிற உள்குழப்பம் உள்ளத்துல இருக்கு. வீட்டுக்கு முன்னால ஒரு வண்டி நிக்க, அது என்ன வண்டி? என்ன வண்டி நினைச்சு? யாருக்குள்ளது? இப்ப அது எங்க கால் வந்துட்டுவான். அதனால இடத்துக்குள்ள மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகள் உண்டு. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் வியாபாரம், ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகளும், முட்டுக்கு கீழ் கால் வலி, வேதனை, வீக்கம் போன்றவைகளும் நடந்து இப்ப துன்பத்தை கொடுத்துக்கிட்டு. கொஞ்சம் கடன்களால் கொஞ்சம் மனக்குழப்பம், 2 விதத்தில் வேதனைகள். இடமாற்றம் சரியா இருக்குமா, இன்னொரு இடம் ஒண்ணு இருக்கு அங்க போகலாமா சிந்தனை ஓடுது. மாட்டிக்கிடுவோம், தைரியமா இருங்க. வரக்கூடிய சிம்ம மாதத்தில் கல்யாணம் நடக்கும். இப்போதைக்கு வேண்டாம், 6 மாதங்கள் அங்க இருப்போம். அதுக்கு முன்னால நான் வழிவகுத்து தாரேன், தைரியமா இருக்கலாம். சரியா? அதனால சிம்ம மாதம் வர பொறுமை வேண்டும். இன்னொரு இடத்தை மாற்றி கொடுக்கலாமான்னு வச்சிருக்கிறேன். இன்னும் 2 முறை என்ன பார்க்கவா? ஜெயிச்சு தாரேன், வெற்றியை தாரேன், பணம் உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். தங்கமாறு உன் பையனை பத்தி கேட்டேன். அவன் அரசு பணிகளையும் உதவிகளையும் பெறுவான். கர்மசாமி, ஆமா பம்பாய் கர்மசாமி. என்னடா கனியை கொடுத்துட்டு அவங்காட்டி எங்கேயோ போய் சேர்ந்துட்டாங்க. என்னடா பிள்ளைங்க இவங்கெல்லாம், அது தப்பு இல்லையா? கடையநல்லூர். உனக்கு எந்த வேலூர்? காட்பாடி வேலூர். நாமக்கல் வேலூர் அடுத்து கூப்பிடுறேன். கால் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய கல்யாண வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையும் துன்பமும் நடந்துகிட்டு இருக்கு.
இந்த கல்யாணம் எனக்கு நடக்குமா, கடைசி வரை நான் பிரம்மச்சாரியா, இல்லை இப்படி ஏமாந்து போயிருவானா அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. கால் வந்துடுவான். உனக்கு கல்யாணம் நடக்கும். இடையில் ஏற்பட்ட குழப்பத்துக்கு கிரகங்கள் ஒரு காரணம். அதனால ஒரு நல்ல பெண் உன்னை தேடி நிற்கிறாள். கண்ணை மூடு பார்க்கலாம். இந்த தை மாதத்துக்கு உட்பட நல்ல பெண்ணை கொண்டு வந்து சேர்க்கிறேன். திருமணத்தை நடத்தித்தாரு. வெற்றி உண்டு மகனே, செல்வாக்காரு. கனியை முதல்ல வீட்டில் வச்சு பூஜை ஆக்கணும். 48 நாள் பூஜை முடிச்சிருக்கோம். இன்னும் இதையும் செய். வச்சு உடம்புல வலி எல்லாம் இருக்கு. அதை அடுத்து மாற்றுவோண்டா. கர்மசாமி, ஆமா அப்படியா, சரி ஓகே. பள்ளியூர். யாரெல்லாம் வந்தியப்பா? உன் பேர் அண்ணாதுரை. இன்னொரு தூரம் கால் நின்றுவான். நீ வந்து உட்கார்ந்த உடனே என்னுடைய குதிரை நீதிமன்றத்துக்கு போகுது. எங்க போகுது? கோர்ட்டுக்கு போகுது. என்னப்பா காரணம்? ஆனா உன்னுடைய இலையில சொலமான சாமியுடைய அருளாசி நிறைய இருக்கு. இப்ப தொழிலை பற்றியும் மன உபாதைகள் கஷ்டப்பட்ட நிலையை என்ன கேட்க வந்திருக்கேன். கால் ஒன்று வரலாம். நல்ல வருமானம். ஒரு பிள்ளைக்கு வருமானம் தாரேன். உன்னுடைய தொழில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை தீர்த்து 9 மாதங்களில் உன்னுடைய கடனை பகுதியை தீர்த்து தாரேன். இந்தா தெளிவாக இருப்பேன். நீதிமன்றத்தை பத்தி பேசுறேன், நீ என்கிட்ட கேட்கல. நீதிமன்றம் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு விஷயத்துல கோர்ட்ல இருந்து ஒரு தொடர்பு வரப்போகுது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதுல ஒன் பக்கம் எந்த கேடும் இல்லாம நான் முடிச்சு தரேன். நல்லா இருக்கு. ஒருத்தருக்கு உத்தரவாயிருக்கு, அடுத்த உத்தரவு பின்னாடி. கர்மசாமி, ஆமா அப்படியா, சரி. யாரு? பெங்களூர். என்னப்பா உன் உடல்நிலையை பத்தி என்ன ஆராய்ச்சி? அப்படி என்ன பெரிய பிரயாசம் ஏற்பட்டுருச்சு இந்த உலகத்துல? நிறைய பணங்களை இழந்தோம். நமக்கு கீழே எத்தனையோ பேர்கள் வேலை பார்த்து சம்பளத்தெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இன்னைக்கு இன்னொருத்தனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமையில கொண்டு போய் வச்சுட்டான் இறைவன். ஏன் இந்த விதி ஏற்பட்டது? ஹரிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட சோதனை. உண்மையா? அதனால இப்பவும் ஒரு டாக்குமெண்ட கையில வச்சுக்கிட்டு ஓயாம அதை பத்தியே சிந்தனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை உள்ளத்துல இருக்கு. அப்படியெல்லாம் இடத்தை மாத்தி கடத்தை அடைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சில குழப்பமும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சட்டப்படி சில நோட்டீஸ்களா வரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் அணுகிவிட்டோம். அதுக்காக நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுமானா அது நமக்கு மரியாதைக்குரியதா நடக்குமே தவிர தலைகுனிவாக நடக்காது. மீண்டும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அறிவும் தெளிவும் இருக்கு. பணம் இல்லை. 1 கோடி ரூபாய் இருந்தா பல கோடிகளை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஆற்றலை உனக்கு இந்த பிறவில நான் கொடுத்திருக்கேன். உண்மையா இல்லையா? ஆனா முதல்ல இப்ப சில லட்சங்களை பெறுவது கூட கஷ்டமான நிலையில கொண்டு போய் விட்டேன். இந்த சோதனை எப்பொழுது அகலும், இந்த நிலையிலிருந்து மாற்றம் எப்பொழுது கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் இருக்கு. இங்க இருந்து என் குதிரை மைசூருக்கு போகுது. யார் இருக்காங்க? அவங்க உனக்கு உதவுன்னு சொன்னானா? அந்த நண்பனுடைய இருதயத்தை போய் பார்த்தேன். உனக்காக அவன் மிகவும் சாமுண்டீஸ்வரத்தை பிரார்த்தனை செய்துவிட்டு இருக்கான். அவனுடைய உதவி உனக்கு கிடைக்கும். இன்னும் அவனுடைய அன்பும் ஆசையும் உனக்கு உண்டு. ஆனா இப்போ இந்த தடைகளை நீக்கிறதுக்கு நான் தயாராக இருந்து இன்னும் 27 நாள்ல உன்னை பூத்து குலுங்குகின்ற பொன்மலரா ஆக்கி தந்தா போதுமில்லா?
இன்னும் 3 முறை என்ன பார்க்க வரணும்ப்பா. உனக்கு பணமும் தாரேன், தொழிலை உயர்த்தி தாரேன். அதே இடத்துல இருக்கிறதுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கு, அதை நீக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தாரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்க. கவலைப்பட வேண்டாம். இன்னும் 3 முறை என்னை பார்க்கும்போது அவளுக்கு மாப்பிள்ளையும் கிடைச்சிடும், பணமும் தைரியமா இருக்கும். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும். ஆமா, இதை பிள்ளைக்கு கொண்டு கொடு, வெற்றி அடைவாய், ஆனந்தம் அடைவீர். கர்மசாமி, அதே பெங்களூர் எல்லை. அப்படியா? உடல்நிலையை பற்றி ஆய்ந்து செய்தவர் யாரு? தைராய்டு இருக்கான்னு போய் செக் பண்ணியா? இருக்கா? அது சம்பந்தமான மனக்குழப்பம் உனக்கு உள்ளத்துல இருக்கு. இதுல நீ எடுத்த முடிவு முட்டாள்தனமானது. நமக்கு இது குணமே ஆகாது. அதனுடைய காரணத்தினால் நம்முடைய கர்ப்பப்பை உயிரை சுமக்கின்ற இயக்கத்தன்மையில் குறைவு ஏற்பட்டு விட்டது என்று நீ கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். நம்ம கணவனோடு வாழக்கூடிய தகுதி நமக்கு இல்லை என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் ஓடிவிட்டது. உண்மையா? அதனால இந்த தைராய்டை குறைக்கிறதுக்கு வேண்டிய பயிற்சியும், உன்னுடைய கர்ப்பப்பையை நான் கொஞ்சம் பார்க்கணும். என்னை கொஞ்சம் கண்ணை மூடி தியானம் பண்ணி பார்க்கலாம். கால் ஒன்று சொல்லலாம். 30 நாள் வர ஆகுது. என்ன உண்மையா இல்லையா? இந்த 30 நாட்கள் வரை ஆகிறதுல தான் கர்ப்பப்பையில குறை இருக்குன்னு உங்களுக்கு ஒரு மாயை உங்கள் மனக்கண்ணை மதியை மயக்கி விட்டது. அதை நீக்கி உன் கர்ப்பப்பையை பார்த்தேன். ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய சக்தி அதுக்குள்ள இருக்கு. ஆம்பளை பையன் பிறப்பேன், கர்ப்பசாமியா வந்து பிறப்பேன். கால் ஒன்று சொல்லலாம். இந்த கனியை சாப்பிட்டுதான் கர்ப்பத்தில் குழந்தை தங்கும், வெற்றி அடைவாய், வாழ்வை பெறுவாய். இந்த மகளே வா, ஆனந்தமாக இரு. சில லட்சங்களை இழந்திருக்கிற, நிறைய பணத்தை கொடுக்குறேன். வாடா. விவேகானந்தரை பத்தி என்னடா படிச்ச? ராஜயோகம் படிச்சிருக்கியா? கர்மயோகம் படிச்சிருக்கியா? கால் நோட்டுவா. இவனுக்கு ஈஸ்வரன் இரவெல்லாம் விழித்திருக்கும் வேலையும் இறைஞானமும் உனக்கு கிடைக்கும். வெற்றி இருப்பான். சந்தோஷமா ஆனந்தம். டேய், என்ன தொழிலுடா? என்ன வேலை? இன்னொரு தரம் காலில் வந்துட்டுவான். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சனி பகவானுடைய ஆட்சியின் சுழற்சி 2.5 ஆண்டுகள். இப்போதைக்கு பேசுற தொழில உனக்கு அகப்படாது. மன கஷ்டமும் கடன்களும் இருக்கும். தொழிலுக்கு ஒரு இடத்துக்கு பேச போனா சம்மதிப்பது போல் வார்த்தை இருக்கும், ஆனா நடைமுறை இருக்காது. இந்த தடுமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு மாந்திரிகம் அல்ல, ஆனா உனக்கு மாந்திரிகத்தை பத்தி தெரிகின்ற மனசு உண்டு. ஆனா அந்த மாந்திரிகத்தால் உனக்கு எதுவும் நடக்கல. இப்ப கிரகங்களால் உன்னை தள்ளப்பட்டிருக்கு. இந்த கால சூழ்நிலை மாறுமா அப்படின்னு கேட்டேன். வருகிற 3வது செவ்வாய்க்கிழமையிலிருந்து உன்னுடைய கால சூழ்நிலை மாறும். புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு தொடங்கும். வெற்றியாகத பணம் அள்ளித்தார. நல்லதா இருப்பாரு. வேற என்ன வேணும்? அமைச்சு தார. தைரியமா இருக்கு. அப்பா கூட போன போ. அடுத்து